Hello everyone, I am Revati. என்னோட presentation topic என்னன்னா exporting direct foreign investment. Table of contents: meaning, minority interest, majority interest, joint ventures, mergers, advantages, disadvantages, conclusion. Meaning, ஒரு ஃபாரின் துணை நிறுவனத்துல ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நுழையிறது தான், இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிஸ்னஸ் பண்றது தான் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்: நிறைய ஜப்பான்ஸ் கம்பெனிஸ் இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணி டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபிர்முக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுது. மெஜாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இது ஒரு அனதர் ஈக்விட்டி மெத்தட்னு சொல்றாங்க. இந்த ஆண்டர்பிரனர்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களை பர்ச்சேஸ் பண்றது மூலமா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது மூலமா ஃபாரின் பிசினஸ்ல என்டர் ஆகுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இது டெக்னிக்கல் சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபிர்ம்ல 50% மெஜாரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் இது அனதர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் சொல்றாங்க. இதுல ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு ஃபாரின் மார்க்கெட்ல ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஃபாரின் மார்க்கெட்ல ஒரு பிசினஸா ரன் பண்றாங்க. மெர்ஜர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆண்டர்பிரனர் ஒரு ஃபிர்ம்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் தன்னோட கண்ட்ரோலுக்கு இந்த மெர்ஜர்ஸ் மூலமா கொண்டு வந்துடுறாங்க. இதுல நிறைய யூஎஸ் ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய ஃபிர்ம்ல இருக்கிற ஓனர்ஷிப் அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இது ஒரு அனதர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு சொல்றாங்க. அட்வான்டேஜஸ்: இது ஒரு நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கிற பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த எஃப்டிஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டில் இருக்கிற எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணுறதுக்கு இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கை சிமுலேஷனாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, சில டைம்ல எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஆகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டோட இருக்கிற வருமானம் இன்ஈக்குவலிட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாட்டுல இருக்கிற ப்ராடக்டோட ரேட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. பொலிட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட எக்கனாமிக்கை டெவலப் பண்றதுக்கும் அந்த நாட்டை க்ரோத் பண்றதுக்கும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாட்டில் இருக்கிற டெக்னாலஜிஸை இன்னொரு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. தேங்க்யூ.